இட்லி வேகிற நேரத்துக்குள்ளவே சூப்பர் டேஸ்டியான ஒரு சட்னி ரெடி பண்ணோன்னா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். எத்தனை இட்லி சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டலில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. நீங்களும் ஒரு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடான பிறகு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அதே ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுத்தம்பருப்பு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம், சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. உளுத்தம்பருப்போட நிறம் லேசாக லைட் கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க. வரமிளகாய் கருகாமல் பார்த்துக்கோங்க. லேசாக நிறம் மாதிரி வந்த பிறகு இப்போ பெரிய சைஸ் தக்காளி 3 தக்காளி இது போல் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளினா 5 தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சட்னியோட அளவு வந்து தாராளமாக ஒரு 3 பேர் சாப்பிட்லாங்க, அந்தளவுக்கு நான் அதை செஞ்சுருக்கேன். இப்போ தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு வதக்கினா சீக்கிரமாக உங்களுக்கு தக்காளி வதங்கி வந்துடும். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். ஒரு 3 நிமிஷம் வதக்குனிங்கனாலே இந்த மாதிரி பதத்துக்கு உங்களுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த பிறகு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்குறப்போ உங்களுக்கு இந்த சட்னியோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்குங்க, அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இந்த தக்காளியை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது போல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு, அதாவது சட்னி உங்களுக்கு எந்த பதத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் லேசாக சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிப்பு ரொம்ப சிம்பிள் தாங்க, கடுகு கருவேப்பிலை மட்டும்தான். நல்லா இப்போ இதை கலந்து கொடுத்துட்டு சட்னியோடு சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த பதத்தில் நான் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இந்த ரெசிபி செய்வீங்க. ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.